இந்தியாவோட மேப் எடுத்து பாருங்களேன். மத்த எல்லா இடத்துல இருந்தும் தனியா ஒரு சின்ன நூல் வச்சு கட்டின மாதிரி ஒரு இடம் தெரியுதா? அதுதாங்க வடகிழக்கு இந்தியா. ஆனா இது வெறும் நிலம் மட்டும் இல்ல. இதுக்குள்ள தனித்தனியான கலாச்சாரங்கள், நாம மறந்தே போன பேரரசுகள், இன்னைக்கு வரைக்கும் தீராத பிரச்சனைகள்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. இந்த இடத்தோட ஜியாகிரபியே ரொம்ப ஆச்சரியமானது. கோழியோட கழுத்துன்னு சொல்ற இந்த சிலிகுரி காரிடார் வெறும் 22 கிலோமீட்டர் அகலம்தான். ஆனா இந்த சின்ன பாதை தான் 5.5 கோடி மக்களை இந்தியாவோட மத்த பகுதியோட இணைக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன கனெக்ஷன் இந்த ஏரியாவோட பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் எவ்ளோ பெரிய சவாலா இருக்கும்னு. இங்கிருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. சரி, அப்போ இங்க ஒரு கேள்வி வருது. இவ்ளோ பழமையான பேரரசுகள், இவ்ளோ தனித்துவமான மக்கள் வாழ்ந்த இந்த நிலம் எப்படி இன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட ஒரு பகுதியா மாறுச்சு? ஏன் அதோட கதையே இன்னமும் சண்டைகளாலேயும் மோதல்களாலேயும் எழுதப்பட்டுட்டு இருக்கு? வாங்க இந்த 2 கேள்விகளுக்கும் விடை தேடி ஒரு பயணம் போனா. சரி, முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த நிலத்தோட தனித்துவத்தை தான். வடகிழக்கு இந்தியாங்கிறது ஒரே மாதிரியான இடம் கிடையாது. அது பல உலகங்கள் ஒன்னா சேர்ந்த ஒரு கலவை. அதோட நில அமைப்பு மட்டும் இல்ல, அங்க வாழ்ற மக்களும் அவங்களோட கலாச்சாரமும் தான் அதை நிஜமாவே ஸ்பெஷல் ஆக்குது. இந்த இடத்தோட டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மையை அந்த சார்ட் ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. திபெத்திய பர்மியோ, இந்தோ ஆரிய, ஆஸ்ட்ரோ ஆசியன்னு எத்தனையோ இனக்குழுக்கள் இங்க ஒன்னா வாழ்றாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாகாலாந்துங்கிற சின்ன மாநிலத்துல மட்டுமே அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட 17 பழங்குடி இனங்கள் இருக்கு. சிக்கிம்ல 12 ஒஃபிஷியல் மொழிகள் பேசுறாங்க. இது வெறும் டைவர்சிட்டி இல்ல, இது பல அடையாளங்களோட ஒரு சங்கமம். ஓகே, இப்போ கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணுவோம். இந்தியா கூட சேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்குன்னு ஒரு ஆழமான சுதந்திரமான வரலாறு இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான வரலாறு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த இடத்தோட கதை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம்லைனை பாருங்க. கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் மக்கள் வராங்க. அப்புறம் 4,000 வருஷம் முன்னாடி சீனால இருந்து சினோ திபெத்தியன் மக்கள் வராங்க. அதுக்கப்புறம் கங்கை சமவெளியிலிருந்து இந்தோ ஆரியர்கள். கடைசியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி தாய் அஹோம் மக்கள். இப்படி வந்த ஒவ்வொரு குரூப்பும் இந்த மண்ணோட கலாச்சாரத்துல ஒரு புது அத்தியாயத்தை எழுதிட்டு போனாங்க. பண்டைய மணிப்பூரோட கங்லைபெக்ல ஆரம்பிச்சு 800 வருஷம் செழிப்பா இருந்த அசாமோட காமரூபம் வரைக்கும் வடகிழக்கு இந்தியாங்கிறது சுதந்திரமான பேரரசுகளோட ஒரு தேசமா இருந்துச்சு. இதுல முகலாயர்களையே பலமுறை தோற்கடிச்ச அஹோம் பேரரசு ரொம்பவே முக்கியமானது. இந்த ராஜ்யங்கள் எல்லாமே இந்தியாவோட மத்த பகுதிகள்ல இருந்து முற்றிலும் தனிச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான வரலாற்றை உருவாக்கி வாழ்ந்தாங்க. சரி, இப்போதான் கதையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரோம். வெளியிலிருந்து வந்த சக்திகளும் அதுக்கப்புறம் இந்தியாவோட இணைஞ்ச அந்த ஒரு கடினமான காலகட்டமும் தான் இந்த முழு பகுதியோட தலையெழுத்தையே மாத்தி போட்டுச்சு. முதல்ல பர்மிய படையெடுப்பு, அப்புறம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல், கடைசியா இந்திய சுதந்திரம். அப்போ ஏற்பட்ட குழப்பம். இப்படி ஒன்னுக்கொன்னு தொடர்பா நடந்த இந்த சம்பவங்கள் தான் வடகிழக்கோட நவீன வரலாற்று தீர்மானிச்சது. அப்போதைய பிரதமர் நேருவோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. இது எவ்ளோ அழுத்தமான ஒரு எச்சரிக்கைன்னு புரியும். யூனியன்ல சேர விரும்பாத மாநிலம் ஒரு எதிரி நாடா கருதப்படும், அதோட விளைவுகளையும் அது சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்றாரு. இது ஒரு பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு இல்ல, இது ஒரு நேரடியான எச்சரிக்கை. அப்போ சுதந்திரமா இருந்த மணிப்பூர், திரிபுரா மாதிரியான அரசுகளுக்கு இது எவ்ளோ பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவோட இணைஞ்ச கதை வேற வேற மாதிரி இருந்துச்சு. சிலது பேச்சுவார்த்தை மூலமா நடந்துச்சு. ஆனா மணிப்பூர் மன்னரை வீட்டுக்காவல்ல வச்சு ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கினது, நாகா மக்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதியே தங்களோட சுதந்திரத்தை அறிவிச்சதுன்னு இந்த இணைப்புங்கிறது பல சர்ச்சைகளையும் இன்னைக்கு வரைக்கும் பதிலில்லாத கேள்விகளையும் விட்டுட்டு போயிருக்கு. சரி, இந்த சர்ச்சைக்குரிய இணைப்போட விளைவுகள் என்ன? கிளர்ச்சி, மக்கள் தங்களை அந்நியர்களா உணர்றது, அரசாங்கத்தோட புறக்கணிப்புன்னு பல பத்தாண்டுகளா இந்த பகுதி சந்திச்சுட்டு வர்ற சவால்களை பத்தி இப்ப பாப்போம். இந்த இணைப்போட நேரடி விளைவு வன்முறைதான். ஆமாங்க, 60க்கும் மேற்பட்ட ஆயுத குழுக்கள் வடகிழக்கு முழுக்க இந்தியா கிட்ட இருந்து சுதந்திரம் கேட்டு போராடிட்டு இருந்திருக்காங்க, இல்ல இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இந்த நம்பர் இங்க இருக்கிற பிரச்சனையோட ஆழத்தை நமக்கு நல்லாவே காட்டுது. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் இந்த ஆயுத குழுக்கள் நாங்க எங்க மக்களோட உரிமைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடுறோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட மிரட்டல், ஆள்கடத்தல், வன்முறைன்னு எல்லாத்தாலையும் ரொம்ப பாதிக்கப்படுறது அதே மக்கள் தான். இதுதான் இங்க இருக்கிற சோகம். வன்முறைக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சட்டவிரோதமா வெளிநாட்டிலிருந்து வர்ற குடியேறிகள். இதை எதிர்த்து அசாம்ல நடந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம். அந்த போராட்டத்துல 855 பேர் தங்களோட உயிரையே கொடுத்திருக்காங்க.
அந்த இயக்கத்தோட விரக்தியிலிருந்து உருவானதுதான் உல்ஃபா, அதாவது அசாம் ஐக்கிய விடுதலை முன்னணி மாதிரி ஆயுதக் குழுக்கள். ஆயுத போராட்டங்களுக்கு இன்னொரு ஆணி வேற எதுன்னு கேட்டிங்கன்னா அது அரசாங்கத்தோட தொடர்ச்சியான புறக்கணிப்பு தான். பல வருஷமா கண்டுக்காம விட்டது மக்கள்கிட்ட ஒரு அந்நியப்படுத்தப்பட்ட உணர்வை ஆழமா விதைச்சிருச்சு. இந்த விவரங்களை கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல. 90% சாலைகள் 2 வழிப்பாதையா கூட இல்ல. ஆயிரக்கணக்கான அரசாங்க பள்ளிகள்ல டாய்லெட் குடித்தண்ணி வசதி கூட கிடையாது. பெரிய பெரிய மாநிலங்களுக்கே 1-2 சிடி ஸ்கேன் மெஷின் தான் இருக்கு. நிலைமை எவ்ளோ மோசம்னா 184 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த ஏரியாவை விட்டே வெளியே போக வேண்டியிருக்கு. இது தற்செயலா நடந்ததில்ல, இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். சரி, இப்போ இந்த கதைய நிகழ்காலத்துக்கு கொண்டு வருவோம். இன்னிக்கும் தீர்க்கப்படாத கேள்விகளும் மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. நீ பார்க்க இந்தியன் மாதிரியே இல்ல. வடகிழக்குல இருந்து வர்ற உன்ன மாதிரி ஆளுங்களை நாங்க கொன்னுடுவோம். இந்த வார்த்தைகள் வடகிழக்கு மக்கள் இந்தியாவோட மத்த பகுதிகள்ல சந்திக்கிற இனவெறியோட ஒரு வலிமிகுந்த சாட்சி. நிடோ வாணியம்ங்கிற ஒரு இளைஞரோட சோகமான மரணம் மாதிரி சம்பவங்கள் இந்த பிரச்சனை எவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்குன்னு நமக்கு காட்டுது. கடைசியா இந்த ஒரு கேள்வி நம்ம எல்லார்கிட்டயும் வந்து நிக்குது. ஒரு தேசத்தைச் சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? வேற்றுமையில் ஒற்றுமைன்னு பெருமையா சொல்லிக்கிற ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும் ஏன் இன்னைக்கும் தங்களை அந்நியர்களா உணரணும்? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.